இந்த சீவ மாதிரி ஆள்லத்துக்கு ஒரு வாரம் உள்ள போட்ட ஆளுப்பா நம்மளுக்கு மாநில அரசு ஓடிடுவான். நீ விமர்சனம் பண்றான். இன்னைக்கு இந்தியா அதாவது எல்லா நாட்டில் எந்த கட்சி தலைவரும் அவன் தான் பேசுவான். அவர் வண்டி தான் யோகிய மாதிரி, மற்றவெல்லாம் அயோக்கிய மாதிரி அவன் என்ன பேச. ஒரு 20 டிவிங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த டிவிக்காரங்க பண்றது தப்புதான். அவன் வந்தானோ பெரிய மனுஷன் மாதிரி மொத்த டிவியை முன்னிறுத்தி ஆனா நீ பெரிய ஆள் ஆகிக்கணுங்க. அதனால இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான், ரொம்ப வேகமா பேசுவான், அதுக்கப்புறம் ஆள் இல்லாத போயிடுவான். ஒன்னே மட்டும் சொல்றேன் கேட்டுங்க, அரசு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்கிற ஒரே இயக்கத்தோடு இருந்த வேண்டும் இயக்கம் திமுக மட்டும்தான். ஞாபகம் வச்சுங்க, நாங்க தான் கூட இருப்போம். ஒரு கம்பீரமாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய முதல்வர். அவர் ஆட்சி அதாவது கட்சி பொறுப்பேற்றதுல இருந்து நாடாளுமன்ற தேர்தல் 2 முறை நடந்தது. முதல் முறை தலைவருக்கு உடம்பு சரியில்லை, சுற்றுப்பயணம் செய்தாரு. 39 இடங்கள்ல நம்ம ஜெயிச்சோம், 40ல் பாண்டிச்சேரியோடு சேர்த்து. இப்ப 21 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நியாயம் போட்ட மாதிரி 40 சீட்டை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு 40 இடங்களையும் கைப்பற்றிய தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் நடந்தது, எல்லா பெருமையான இடங்களை பிடித்து ஆட்சி முடிச்சிருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2 கட்டமா நடத்துறாங்க. 90% இடத்தை பிடித்து கீழே இருக்கிற ஊராட்சி மன்றத்திலிருந்து மேல இருக்கிற மாநகராட்சி வரை தம்பி நம்ம மேயர் மாதிரி ராஜா சொன்னார்ல 50% இல்லை, கிட்டத்தட்ட 60% பெண்கள் சொன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தி 90% இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகையை சூடி தந்தவர் நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்ல, 6 இடைத்தேர்தல் நடந்தது. மொத்த இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயித்தது. ஆக இவர் பொறுப்பேற்று இதுவரை கட்சி தலைவராக பொறுப்பேற்று அனைத்து தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற செய்த தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று நீங்க மறந்துவிட. தமிழ்நாடு முழுவதும் பாதி இடங்களில் கலைஞர் கொடியேற்றிருந்தார்னா நீதி பாதி இடங்களில் கொடியேற்றியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஞாபகம் வச்சுங்க, சாதாரண ஆள் இல்ல. கலைஞரே சொல்லிருக்க, உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் தான் ஸ்டாலின் தலைவரே சொன்னார். இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிடாதீங்க, மனசுல நல்ல இருக்கணும். இப்ப கட்சிலாம் சிலவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம வீட்டுல கூட 2 பேர் ஒருத்தங்க ரசிகரா இருப்பான், சோறு போடாத திமுக ரசிகராயிரு, ஆனா கட்சியில இருக்கணும்னு சொல்லு. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இப்ப 2026 தேர்தல் வந்து போகுது. தலைவர் 200 தொகுதியில் ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாம் உத்தரவிட்டிருக்கிறார். ஜெயிக்க போறோம். நேற்று கூட செங்கற்பட்டில் முந்தானத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுக்கு முந்தானம் தான் தெரியுது. மொத்த பேர் வந்துட்டாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம். தலைவர் போகவே முடியல. திருக்கழிக்குண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,50,000 பேர், செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர். அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அது இல்லாம நலத்திட்ட உதவியில் ஒரு 70,000-80,000 பேர் வந்துக்கிறாங்க. ஆக மக்கள் மத்தியில் நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. அது காரணம் அவர் செய்கிற திட்டங்கள் தான். அதனால 2026 மீண்டும் திமுக ஆட்சி வரணும், நான் அமைச்சரா வரணும், ராஜா எம்எல்ஏ வரணும்னா கிடையாது. இந்த ஆட்சி வந்தாதான் ஏழை மக்கள் வாழ முடியும். கீழ்மன்றத்தில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு சொன்னா திமுக ஆட்சி வரணும். அதுதான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அதில் வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் இல்லை.